கேரளாலயே ரொம்பவே வருத்தத்துக்குண்டான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, சபரிமலை சீசன் நடந்துட்டு இருக்கிற இதே சூழ்நிலையில எல்லாருமே பம்பை நதி, இது மட்டும் இல்லாம போகக்கூடிய எல்லா இடத்துலயும் தண்ணி ஊத்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த மார்கழி, கார்த்திகை மாசத்துல பார்த்தோம்னா, கேரளாவுல அமீபான்னு சொல்லக்கூடிய மூளைச்சாவு ஏற்படுத்தக்கூடிய மற்றும் மூளையில போய் தொற்று ஏற்படுத்தி மரணத்தையே ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக கொடுமையான ஒரு நோய் அப்படிங்கிறது பரவிட்டு இருக்குதுங்க. இது உண்மையிலே ஒரு வருத்தத்துக்குண்டான ஒரு விஷயம் தான். என்னப்பான்னு சொல்லி பார்த்தோம்னா, கேரளாவுல அடுத்தடுத்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இறந்துட்டு இருக்கிறாங்க. மோஸ்ட்லி சின்ன குழந்தைங்க இறந்துட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறமேட்டு தான் தெரிய வருது. இது பார்த்தீங்கன்னா, ஒரு சில உயிரியான ஒரு அமீபா பார்த்தீங்கன்னா, அதனோட செய்ற வேலை தான் இது. தண்ணூத்திக்கும்போது தண்ணிக்குள்ளாடி பாசியோட பாசியா கலந்து இருக்குது. தண்ணியோட நடுப்பகுதியில போய் அவங்க கால் வச்சு நடக்கும்போது, அந்த தண்ணி அலசும்போது அந்த பூஞ்சை வெளியில வருது. அது ஒரு சில உயிரி மேல வருது. மனிதர்களுடைய மூக்கு வழியாக மட்டுமே மூளையை போய் சென்றடைய முயற்சி பண்ணுது. இங்க வழியா போனா கீழ இறங்கிரும். இது வழியா போனா மேல போயிருது. ஓகேங்களா? அந்த மாரி போய் மனுஷங்களுடைய மூளைய தாக்குது. தாக்கி உடனே பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் 10 நாளு 10 நாள்ல ஒரு மனுஷனே கொலை பண்ணிருதுன்னு சொல்லி தெரிய வந்திருக்குது. இதுல மாட்டுனவங்க தப்பிச்சு வெளியில வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே ரேரான விஷயமா பார்க்கப்படுகிறது. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஆரம்பத்திலேயே நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா, டக்குனு அதுலருந்து வெளில வந்துரலாம். ரிகவர் ஆயி வெளில வந்துரலாம். ஆனா இதோடைய அறிகுறி எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி, வாந்தி, மயக்கம், அப்புறமேட்டு காய்ச்சல். இது 4 தான் இதோடைய அறிகுறி. இந்த 4 அறிகுறி மட்டுமே வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பொதுவா நம்ம யாராவது சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஆத்துக்கோ, குளத்துக்கோ, கிணத்துக்கோ, எங்கேயோ போய் ஏரிக்கோ தண்ணி ஊத்திட்டு வந்தோம்னா, யூசுவலா எல்லாருக்குமே உடம்பு கெடும் தான். உடம்பு கெட்டுச்சுன்னா தலை வலிக்கும் தான், வாந்தி வரும் தான். நாம என்ன பண்ணுவோம், எப்பவும் போல சாதாரண காய்ச்சலாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு, ஒரு 3 நாள் படுத்தோம்னா சரியா போயிரும். 4 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிரும்னு சொல்லிட்டு, மெடிக்கல்ல எங்கேயோ ஒரு மாத்திரை வாங்கிட்டு, ஒரு டோலோ 650 மாத்திரை வாங்கி சாப்பிட்டு, வூட்ல சுட தண்ணியில ஆவி பிடிச்சுக்கிட்டு, எளிமையா நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நெனைப்போம். ஆனா, இது சாதாரண மற்ற காய்ச்சல்களுக்கு மட்டும் தான் இது பொருந்தும். ஆனா, கேரளால வளர்ந்து வரக்கூடிய அமீபா மூளையில காய்ச்சல் மனிதன கொலை பண்ணக்கூடிய அமீபா காய்ச்சல் பார்த்தீங்கன்னா, இதோடைய அறிகுறி தான் அதுக்கு இருக்குது. நம்ம எங்கேயோ போய் தண்ணி ஊத்திட்டு வரோம் அப்படின்னா, காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா, உடனடியா போய் டாக்டர பார்க்கறது தான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பரவாயில்லையா இருக்கும். இது என்னான்னு சொல்லி கேட்டோம்னா, பூஞ்சைகள் அதிகமா எங்கெங்கலாம் படர்ந்து இருக்குதோ, எங்கெங்கலாம் அதிகம் சுத்தம் பண்ணாம இருக்கிறாங்களோ, இப்ப 10 அடி தண்ணி இருக்க வேண்டிய இடத்துல 5 அடி தண்ணி ரொம்ப நாளா இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல இருக்குமாம். அதே மாரி குளோரின் பவுடர் எங்கெங்கலாம் கலக்க மாட்டாங்களோ, அங்க அதிகமா இருக்குமாம். எங்க டர்ட்டியா இருக்குமோ, டர்ட்டினா எங்க அழுக்கா தண்ணி இருக்குதோ, அங்க தான் இருக்குமாம். எங்க தெளிவா இல்லாத நீர் இருக்குதோ, அந்த இடத்துலலாம் பார்த்தோம்னா, இந்த தண்ணீர்ல பார்த்தோம்னா, இந்த பூஞ்சை இருக்குமாம். இந்த ஒரு சில உயிரி அமீபா. இதனால தான் பார்த்தீங்கன்னா, கேரளாவுக்கு போய் ஐயப்பன் கோயிலுக்கு சாமி கும்பிட போறவங்க, ஐயப்பன் பார்த்துக்குவாரு. ஐயப்பன் கோயிலுக்கு போற ஒரு பக்தருக்கும் எதுவும் ஆவாது. சரிங்களா? எல்லாத்தையுமே ஐயப்பன் நல்லபடியா கூட்டிட்டு போயிட்டு, நல்லபடியா கூட்டிட்டு வந்துருவாரு. கேரளா சீசனுக்கு வரும்போது, இந்த மாரி ஒரு பொருளை கிளப்புன மாரி, இந்த மாரி இது பொருளே கிடையாது. இது உண்மையாலுமே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு சற்று சிந்திக்கிற மாரி தான் இருக்குது. இந்த ஒரு சில உயிரியோட இது. அமெரிக்காவோட ஆய்வு நிறுவனம் என்ன சொல்லுது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரேரான ஒரு டிசீஸு. கோடியில ஒருத்தர் சாவறது அது பெருசு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அப்படிப்பட்ட நோயால கேரளா இதுவரைக்கும் கம்மியா பார்த்தோம்னா 3 குழந்தைகள் இறந்தது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மே மாசம் ஒரு குழந்தை, ஜூன் மாசம் ஒரு குழந்தை, இப்ப ரீசென்ட்டா ஒரு குழந்தை சமீபத்தில. கிட்டத்தட்ட 3 குழந்தைகள் இந்த 6 மாசத்துல இறந்திருக்கிறாங்க. மூளையில போய் இந்த தொற்று ஏற்பட்டு. முழுக்க முழுக்க இந்த ஒரு சில உயிரி அமீபா தான் பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டங்கள்ல சளி, காய்ச்சல், வாந்திக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயும் சரி, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லயும் குடுத்துருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட்லாம் குடுத்து எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லன்னு சொல்லி, அவங்க வென்டிலேட்டர் வச்சு பார்க்கும்போது தான் வென்டிலேட்டர் வச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான், மூளையில இந்த நோய் தொற்று இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 3 குழந்தைகளுக்குமே இதே தான் நடந்திருக்குது. ஸோ, இந்த காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா, நீங்க யாருமே கேர்லெஸ்ஸா எடுத்துக்காதீங்க. பொதுவா நீங்க நம்ப ஊர்லயே கூட எடுத்துக்கோங்க. நம்ம தமிழகத்துல இதுவரைக்கும் அந்த விதமான அது போன்ற எந்த விதமான ஒரு அறிவிப்புமே வரல. அந்த அறிவிப்பு வரல அப்படின்னாலுமே கூட, நாமளுமே கூட பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம நம்மள ரொம்ப ஒரு ஒரு தயார் நிலையில வச்சுக்கணுமோ, அந்த மாரி தான் இருக்கணும். இந்த வாட்டர் தீம் பார்க்லாம் இருக்கு இல்லைங்களா? நிறுவனத்தோட பேர் சொல்ல விரும்பல நானு. வாட்டர் தீம் பார்க். டிவில, YouTubeல எல்லாத்துலயும் ஆட்ல வருது இல்லைங்களா? அந்த தீம் பார்க் வாட்டர் பார்க்லாம் போனீங்க அப்படின்னா, எங்கே போனாலும் சரி, பார்த்து கவனமா இருங்க. அதே மாரி நீச்சல் குளத்துக்கு போனீங்கனாலும் சரி, நீச்சல் குளம் மோஸ்ட்லி ரொம்ப சுத்தமா பராமரிக்கிறாங்க தான் எல்லாருமே. இருந்தாலும் உங்களோட இதுக்கு நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணீல இறங்குறீங்க அப்படின்னா, மூக்குல தல முழுகாத அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. கழுத்து வரைக்கும் தண்ணி ஊத்திக்கோங்க. ஏன்னா, மூக்கு வழியா தான் அந்த தண்ணி
உள்ளாடி போகுது. அந்த தண்ணிக்குள்ளாடி தான் அந்த ஒரு சில உயிரி அமீபா தலைக்கு போய் பாதிக்குது. இல்ல நான் தலைக்கு தண்ணி ஊத்தி தான் ஆகணும் அப்படின்னா, மூக்குல ஒரு கிளிப்பு போட்டுக்கோங்க. இல்லையா மூக்குல இப்படி கை வச்சுக்கோங்க. கை வச்சுக்கிட்டு நீங்க அப்படியே தலையில 3 தடவ முங்கி எந்திரிச்சிருங்க. எந்திரிச்ச உடனே மூஞ்ச தொடச்சிருங்க. இந்த மாரி பண்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சேஃப்டி பர்ப்பஸ் தான். நம்மளுக்கோசரம் தான் இத வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே சிம்பிள் தான். உயிரையே கொல்லக்கூடிய ஒரு ஒரு சில உயிரி அமீபாவா இருந்தாலும் சரி, நம்ம மூக்க இப்படி மூடிக்கிட்டோம்னா, நம்மளுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேட்க ஒரு மாரி காமெடியாவோ அல்லது வேடிக்கையாவோ இருக்கலாம். ஆனா இதெல்லாமே உண்ம. நான் சொல்ற அதே விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. மருத்துவர்கள் சொல்ற விஷயத்த தான் நானும் சொல்றேன். ஏன்னா நான் வந்து எடுத்தோம், கவுத்தோம்லாம் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றதே கிடையாது. ஒருத்தர் சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க, ரெஃபர் பண்றாங்க அப்படிங்கிறது அந்த கருத்து தான் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறோம் ஓகேங்களா? முழுக்க முழுக்க சேஃப்டியா இருங்க. தண்ணி ஊத்திக்க எங்க போனாலும் சரி, பார்த்து கவனமா இருங்க. நல்லா இருங்க.